friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல சூப்பரான ரொம்ப நல்ல சாஃப்ட்டான மொஹந்தால் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இத வந்து நம்ம ரொம்ப ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாம். இது பண்றதுக்கு நான் இன்னைக்கு வந்து 2 கப் கடலை மாவு எடுத்துர்க்கேன். இது வந்து 200 கிராம். கப்ல மெஷர் பண்ணும்போது அழுத்தி எடுக்காதீங்க. லேசா எடுத்தோம் அப்படினா 100 கிராம் இருக்கும் ஒரு கப். மொத்தத்துல 200 கிராம் 2 கப் எடுத்துர்க்கேன். இது கூட சேர்க்கிறதுக்கு மொத்தத்துல 1/2 கப் பால் வச்சிருக்கேன். இதில இருந்து 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் நம்ம இதோட ஃபர்ஸ்ட் சேர்த்தறலாம். 2 டேபிள் ஸ்பூன். இது வந்து காய்ச்சின பாலை ஆற வச்சு எடுத்துர்க்கேன். அதுக்கு அப்புறமா 1/4 கப் நெய் வச்சிருக்கேன். இது வந்து 150 கிராம். இதில இருந்து 3 டேபிள் ஸ்பூன் மட்டும் நம்ம வந்து ஒரு சின்ன panல மாத்திட்டு நம்ம சூடு பண்ணி சேர்க்கணும். மாத்திட்டு நெய் சூடானதும் இதையும் வந்து நம்ம அதோடயே சேர்த்தறலாம். சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் வச்சு லைட்டா கலந்துட்டு அதுக்கு அப்புறமா நம்ம கை வச்சு நல்லா கலந்து வைக்கணும். அப்படி கொஞ்சமா எடுத்துட்டு நம்ம 2 கைக்கு நடுவுல வச்சு இந்த மாதிரி நம்ம தேய்க்கும்போது அந்த பால் நெய் எல்லா மாவுலயும் வந்து நல்லா கலந்து வரும். இந்த மாதிரி நம்ம எல்லாத்துலயுமே படுற மாதிரி நல்லா கலந்து வைக்கணும். பார்க்கறப்போ நமக்கு வந்து சின்ன சின்ன முத்து மாதிரி தெரியும். ரொம்ப சின்ன சின்னதா இந்த மாதிரி வரும். இப்போ இத வந்து நம்ம சலிக்கணும். ரொம்ப மெல்லிசா இருக்கும்ல அந்த ஜல்லடை தேவையில்ல. அதை விட கொஞ்சம் அடுத்த ஸ்டேஜ் இருக்கிற மாதிரியான ஜல்லடையில நம்ம மாத்திட்டு 2 பேட்சா நம்ம வந்து நல்லா சலிச்சு வச்சிடலாம். அப்போ வந்து சமமா வரும். இந்த மாதிரி எல்லாமே சலிச்சு ரெடியா வச்சிருக்கேன். இனி இத வந்து நம்ம நெய்ல நல்லா வேக வைக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 1/4 கப் நெய் எடுத்துறணும். அதுல 3 டேபிள் ஸ்பூன் எடுத்து போக மீதி இருக்கிற நெய்யை வந்து நம்ம பயன்படுத்த போறோம். நம்ம 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துட்டோம். மீதி வந்து 9 டேபிள் ஸ்பூன் இருக்கும். நெய் சூடாகட்டும். இப்போ நெய் லைட்டா சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க எல்லாத்தையுமே உள்ள மாத்திடலாம். மாத்திட்டு நம்ம வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணனும். கிட்டத்தட்ட 10 நிமிஷம் போல ஆகும். தீயை வந்து மீடியம் ஹீட்ல வச்சுக்கோங்க. வச்சிட்டு நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்து சூடு பண்ண கொஞ்சம் அப்படி நெய்யெல்லாம் விட்டு கொஞ்சம் லூஸா வரும். அதுக்கு அப்புறமா பபிள்ஸ் எல்லாம் வரும். இப்போ பார்த்தோம் அப்படினா இன்னும் கொஞ்சம் கூட நல்லா சாஃப்ட்டா லூஸா வந்திருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் கூட நம்ம வேக வைக்கும்போது அந்த பபிளா வரும். இப்போ வந்து நல்ல ஒரு மஞ்சள் கலர்ல இருக்கா. நம்ம வந்து ரோஸ்ட் பண்ண நல்ல ஒரு ஆரஞ்சிஷ் கலர்ல வரும். ப்ரௌன் ஆகிரக்கூடாது. ஒரு ஆரஞ்சு கலர்ல வரும். நான் காமிக்கிறேன். இப்போ நம்ம வந்து கலந்து விட கொஞ்சம் கலர் மாறிட்டே வருது பாருங்க. இப்போ இந்த கலர் வந்து கரெக்ட்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த கலர்ல இருந்துச்சு. இப்போ கரெக்ட்டா இந்த கலர் வந்திருக்கு. இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா நம்ம மீதி வச்சிருக்கோம்ல பால் 1/2 கப்ல 2 டேபிள் ஸ்பூன் எடுத்தோம். மீதி இருக்கிற எல்லா பாலையும் கொஞ்சமா சேர்த்துட்டு நம்ம வந்து கலந்து விடுறப்பவே அது வந்து கொஞ்சம் டெக்ஸ்சர் மாதிரி வரும். அது வந்து ஒரு மாதிரி பிறுபிறுன்னு வரும். பாருங்க இந்த மாதிரி. மீதி இருக்கிற எல்லா பாலையும் நான் சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து வச்சிடலாம். 1 நிமிஷம் போல இருக்கட்டும். இப்போ பார்க்குறப்போ பாருங்க இந்த மாதிரி வரும். கரெக்டாக இருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை மாற்றி வச்சிட்டேன். அடுத்தது நம்ம வந்து சர்க்கரை பாகு தயார் பண்ணணும். சர்க்கரை பாகு வந்து ஒரு கம்பி பதம் வரணும். சர்க்கரை பாகு பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு 1 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். இது வந்து 200 கிராம். கூடவே 1/2 கப் போல் தண்ணி சேர்த்துட்டு சர்க்கரை பாகு நல்லா கொதிச்சு ஒரு கம்பி பதம் வரணும். இப்போ அதோட பதம் செக் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக சுடும் கவனமாக இருக்கணும். நம்ம கொஞ்சமாக எடுத்து கைக்கு நடுவில் வைக்கிறப்போ ஒரு கம்பி மாதிரி வருது பாருங்கள். இந்த பதம் வரணும். உடஞ்சி போகல. ஆனால் ஸ்டிஃபான ஒரு கம்பி மாதிரி வருது. இந்த ஸ்டேஜ் வரணும். இப்படி வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல கடலை மாவு அதோடு சேர்த்துடலாம். இப்போ வந்து ஸ்டவ் ஆஃபில் தான் இருக்குது. சேர்த்துட்டு வாசனைக்காக 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், கூடவே ஒரே ஒரு சின்ன சிட்டிகை உப்பு எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இன்னும் 1 நிமிஷம் போதும். அதுக்கு மேலே தேவையில்ல. எல்லாம் சேர்ந்து வந்தாலே போதும். பாருங்கள் எல்லாமே சேர்ந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜ் போதும். இதுக்கு மேலே நம்ம வேக வைக்க தேவையில்ல. கரெக்டாக நம்ம வந்து கம்பி பதத்தில் ஆஃப் பண்ணியிருக்கோம். இப்போது பக்கத்துலேயே வந்து ஒரு நெய் தடவின பாத்திரம் அப்படி இல்லைன்னா நான் வந்து ஒரு பட்டர் பேப்பர் வச்சுருக்கேன். ஏன்னா அப்போ தான் எடுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வச்சுட்டு இதை வந்து நம்ம மாற்றிடலாம். மாற்றிட்டு லைட்டாக நான் வந்து லெவல் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கிறதுக்காக கொஞ்சம் நட்ஸை வந்து உடச்சி வச்சுருக்கேன். 1-2 பவுடர் பண்ணி அதை வந்து அப்படியே சேர்த்துட்டு லெவல் பண்ணிவிட்டு நம்ம வச்சிடலாம். இது வந்து நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து பீஸ் போடணும். வச்சிடலாம் இருக்கட்டும். இது வந்து நல்லா ஆறி செட் ஆகியிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வெளியே எடுத்துட்டு நமக்கு பிடிச்ச சைஸில் நம்ம வந்து கட் பண்ணி வச்சிடலாம். நான் வந்து கொஞ்சம் பெரிய பீசஸாக தான் கட் பண்ணுறேன் இன்றைக்கி. இதை வந்து நான் அப்படியே உடச்சி காமிக்கிறேன். இந்த மாதிரி அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி சாஃப்டாக உடையும். ஒருவேளை சர்க்கரை பாகு இதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்லேயே எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி ஜவ்வு மாதிரி இருக்கும். அதனால் வந்து கரெக்டாக அந்த பதத்தில் நம்ம வந்து ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பரான ஸ்வீட் நமக்கு ரெடி ஆகிரும். அவ்வளோதான். டடா, நம்மளோட சூப்பரான ஸ்வீட் ரெடியாக இருக்குது. இப்போ அதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா?
நம்ம வந்து கரெக்டான ஸ்டேஜில் அந்த சர்க்கரை பாகு எடுத்தனால தான் இந்த மாதிரி கரெக்டாக இருக்கும். அவ்வளோ சாஃப்டாக இருக்குது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இந்த ஸ்வீட்டை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை எறும்புகள் மலரட்டும்.